அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது கஷ்டங்கள் தீர 12 ராசிக்காரர்களும் பரம்பொருள் ஸ்ரீ முருகப்பெருமானை எவ்வாறு வழிபடுவது என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக விளங்குபவராக முருகப்பெருமான் வழிபாடு செய்கிறார்கள். இதனால் நாளுக்கு நாள் முருகப்பெருமானை வழிபடும் பக்தர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டுதான் வருகிறது. பரம்பொருள் கந்தபெருமானின் அருளை பெறுவதற்கு நம்முடைய ராசிப்படி எந்த முறையில் வழிபட வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டு அதற்கேற்றாற்போல் வழிபட்டால் நமக்கு எண்ணற்ற நற்பலன்கள் வழங்கும். முருகப்பெருமான் வீரம், அறிவு, ஞானம், வெற்றி ஆகியவற்றிற்கு உரிய கடவுளாக விளங்குகிறார். முருகப்பெருமானை பல கோடி பக்தர்கள் வழிபட்டால் அனைவருக்கும் முருகப்பெருமான் அருள் கிடைத்து விடுவது கிடையாது. யார் ஒருவர் முருகப்பெருமானை சரியான முறையில் உண்மையான பக்தியுடன் அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் வழிபடுகின்றனர்களோ அவர்களுக்கு முருகப்பெருமான் அருள் கிடைக்கும். அதோடு நம்முடைய ராசிக்கு முருகப்பெருமானை எந்த முறையில் வழிபட வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டு அதற்கேற்றாற்போல் முருகப்பெருமானை வழிபட்டீர்கள் என்று சொன்னால் நமக்கு அனைத்தும் நல்லபடியாக அருளுவார். முருகப்பெருமானை முறைப்படி வழிபடுபவர்களுக்கு நீண்ட நாட்களாக இருக்கும் நோய்கள் நீங்கும். எதிரிகளுடைய தொல்லைகளை நீக்குவார். மேலும் எதிரிகள் உருவாகாமலும் தடுக்கும். துஷ்ட சக்திகளின் பாதிப்பிலிருந்து காக்கப்படுகிறார்கள். திடீர் ஆபத்துகள் ஏற்படாமல் காக்கும். நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும். நீண்ட நாள் விருப்பங்கள் நிறைவேறும். சொந்த வீடு, நிலம் வாங்கும் யோகம் உண்டாகும். முக்கியமாக 12 ராசிக்காரர்கள் முருகப்பெருமானை வழிபட முதலாவதாக மேசம் ராசி நண்பர்கள் எவ்வாறு முருகப்பெருமானை வழிபட்டால் அவர்களுடைய பிரச்சனை தீரும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். கடன் பிரச்சனைகள் மற்றும் வாழ்க்கை தடைகள் நீங்க செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானை வழிபடுவது சிறப்பு. மாதுளம் பழம் படைத்து நெய் தீபம் ஏற்றி கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்ய வேண்டும். முக்கியமாக மேசராசி நண்பர்களுக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய செவ்வாய் கிரகத்திற்கு அதிபதியாக இருக்கும் முருகப்பெருமானை வழிபடுவர்களுக்கு எண்ணற்ற நற்பலன்கள் கிடைக்கும். மேசராசி நண்பர்கள் சுறுசுறுப்பான மற்றும் அதிகமாக வேலை செய்பவர்கள். ஆகவேனால் முருகப்பெருமானை இவ்வாறு வழிபட்டீர்கள் என்றால் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். அடுத்ததாக ரிஷபம் ராசி நண்பர்கள் பணவரவு அதிகரிக்கவும் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கவும் உடனடியாக திருமணம் நடைபெறவும் முருகப்பெருமானுக்கு பஞ்சாமிர்தம் மற்றும் மல்லிகைப்பூ மற்றும் தைராபிஷேகம் நைவேத்தியமாக படைத்து வழிபடலாம். குறிப்பாக தயிர் சாதத்தை நைவேத்தியமாக படைத்து வழிபட வேண்டும். அடுத்ததாக மிதுனம் ராசி நண்பர்கள் மன நிம்மதி கிடைக்கவும் கல்வியில் சிறந்து விளங்கவும் முருகனுக்கு துளசி மாலை சமர்ப்பித்து வழிபடுவது சிறப்பான பலன்களை தரும். கடகம் வீடு மற்றும் நிலம் தொடர்பான காரியங்கள் வெற்றி பெற திங்கட்கிழமைகளில் பால் அபிஷேகம் செய்து பால் பாயாசம் படைத்து முருகப்பெருமானை வழிபடலாம். சிம்மம் உத்தியோக உயர்வு கிடைக்கவும் கடன் தொல்லைகள் குறையவும் சர்க்கரை பொங்கல் நைவேத்தியமாக படைத்து செந்தாமரை மலர்களால் அர்ச்சனை செய்வது நல்லதாகும். அடுத்ததாக கன்னிராசி நண்பர்கள் உடல்நலம் மேம்படவும் தொழில் முன்னேற்றம் ஏற்படவும் வழக்குகளில் வெற்றி சாதகமான முடிவுகளை கொடுக்கவும் வெள்ளைப்பூக்கள், இளநீர் மற்றும் எல் பாயாசம் படைத்து வழிபட வேண்டும் நம் கன்னிராசி நண்பர்கள். அடுத்ததாக துலாம் ராசி நண்பர்கள் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரித்து வாழ்க்கை சந்தோஷமாக இருக்க சந்தனம், மணமிக்க பூக்கள் மற்றும் கற்கண்டு படைத்து வழிபடலாம். முருகப்பெருமானுக்கு லாஜ அலங்காரம் செய்து வழிபாடு செய்வது இன்னும் கூடுதல் சிறப்பம்சத்தை நமக்கு வாரி வழங்கக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக விருச்சகம் ராசி நண்பர்கள் எதிர்மறை ஆற்றல்கள் விலக தேன், பேரிச்சம்பழம் மற்றும் சிகப்பு நிற மலர்களை சமர்ப்பித்து முருகனை வழிபடவும் முக்கியமாக அன்னதானம் செய்வதும் சிறந்த பரிகாரமாகும். அடுத்ததாக தனுசு ராசி நண்பர்கள் புத்திர பாக்கியம் தனுசு ராசி நண்பர்களுக்கு புத்திர பாக்கியம், உயர்கல்வி வாய்ப்புகள் மற்றும் ஆன்மீக வளர்ச்சி பெருக முருகப்பெருமான் 108 போற்றிகளை பக்தியுடன் பாராயணம் செய்து வழிபட வேண்டும். அடுத்ததாக மகரம் ராசி நண்பர்கள்
அதாவது வேலையில் நிலைத்தன்மை ஏற்படவும் தொழில் முன்னேற்றம் அடையவும் எள் பாயாசம் படைத்து நீல நிற மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபட வேண்டும். அடுத்ததாக கும்பம் ராசி நண்பர்கள், தொழிலில் லாபம் பெருகவும் புகழ் கௌரவம் மற்றும் கிடைக்கவும் பஞ்சாமிர்தம் மற்றும் கதம்ப மாலை சமர்ப்பித்து வழிபடலாம். அன்னதானம் செய்வது மிகவும் சிறப்பான பலனை தரவல்லது. அடுத்ததாக மீனம் ராசி நண்பர்கள், ஞான வளர்ச்சிக்கு ஏற்பட கடன் சுமைகள் குறைய தேன் மற்றும் சர்க்கரை பொங்கல் படைத்து வழிபட்டீர்கள் என்றால் அனைத்தும் உங்களுக்கு நல்லபடியாக நடைபெறும். இறுதியாக கந்தசஷ்டி கவசம் பாராயணம் செய்வதும் சிறப்பான பலன்களை உங்களுக்கு தரவல்லது. கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக விளங்குபவராக முருகப்பெருமான் வழிபடுகிறார். இதனால் நாளுக்கு நாள் முருகப்பெருமானை வழிபடுபவர்களுக்கு எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. எப்படி எண்ணிக்கை அதிகமானாலும் அவர்களுடைய ராசி நட்சத்திரத்திற்கேற்ற முருகப்பெருமானை இவ்வாறு வழிபட்டீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக பிரகோஷமாக வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றன. முருகப்பெருமான் வீரம் ஞானம் வெற்றி ஆகியவற்றிற்கு உறுதுணையாக இருக்கிறார். முருகப்பெருமானை பல கோடி பக்தர்கள் வழிபட்டால் அனைவருக்கும் முருகப்பெருமான் அருள் கிடைப்பது கிடையாது. முக்கியமாக முருகப்பெருமானை மனதில் நினைத்து கொண்டு முழு நம்பிக்கையுடன் முருகா என்று அவரிடமே எந்த பிரச்சனை வந்தாலும் விட்டுவிட்டு வேலை பார்ப்பவர்களுக்கு முக்கியமாக முருகப்பெருமான் அருள் பாலிப்பது என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். முருகப்பெருமானை முறைப்படி வழிபடுவர்களுக்கு நீண்ட நாட்களாக இருக்கும் எதிரிகளுடைய தொல்லை மற்றும் பங்காளிகள் தொல்லைகள் நீங்கும். மேலும் எதிரிகள் உருவாகாமலும் தடுக்கும். துஷ்ட சக்திகளுடைய பாதிப்பிலிருந்து விரட்டியடிக்கப்படும். திடீர் ஆபத்துகள் ஏற்படாமல் காக்கவும் நினைத்த காரியங்கள் உடனடியாக நடைபெறவும் நீண்ட நாட்கள் விருப்பங்கள் நிறைவேறவும் சொந்த வீடு நிலம் வாங்கும் யோகம் உண்டாகவும் பரம்பொருள் கந்தபெருமானை வழிபட வேண்டும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.